குட் மார்னிங் கைஸ். டே 3. நம்ம ஃபார்ம் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் சமர்கண்ட் போயிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் சமர்கண்ட் போகிறக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். புல்லட் ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் டாஷ்கண்ட் டு சமர்கண்ட். இங்கே ஒரு ஸ்ரீலங்கன் இருந்தார், ஸ்ரீலங்கன் தமிழன். அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல். 8 o'clock எங்களுக்கு ட்ரெயின். ஸோ முன்னாடியே போய்க்கலாம், என்ன ப்ராசஸ்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தாங்க இருக்குது டாஷ்கண்ட் ரோட்ஸ் இன் ஏர்லி மார்னிங். வின்டரில் அப்படியே கேஸியாக சூப்பராக இருக்குங்க. ஏர்லி மார்னிங் வியூஸ் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் கிடச்சிருச்சுங்க. பஸ் நம்பர் 9. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே போய் நிற்குங்க. மற்ற பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 மீட்டர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பஸ்ஸு டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே போய் நிற்குங்க. சோவியத் ஸ்டைல் பில்டிங் எவ்ரிவேர். இந்த உஸ்பெகிஸ்தான் புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பில் தாங்க புக் பண்ணோம். ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது, நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த 250 கிலோமீட்டர் டாஷ்கண்ட் டு சமர்கண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1900 ரூபா வருதுங்க புல்லட் ட்ரெயினில் போகிறதுக்கு. டாஷ்கண்ட் ஒக்சாலி அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. கரெக்டாக வந்தோடனே ஒரு பஸ் கிடச்சிது. வாசல்லே வந்து விடுற மாதிரி ஒரு பஸ்ஸு. அப்படி வந்தாச்சு. இதுதான் ஸ்டேஷன். முன்னாடி போய் பார்க்கலாம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க, டாஷ்கண்ட் ஒக்சாலி. இந்த ஊர் ஸ்டேஷன்லாம் நம்ம ஊர் ஸ்டேஷன் மாதிரி க்ரௌடடாக இல்லைங்க. ஏர்லி மார்னிங் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. பாப்புலேஷன் கம்மி. உள்ள செக்இன் ப்ராசஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேக் செக்இன், அப்புறம் நம்ம டிக்கெட் செக்கிங்லாம் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். யாரும் டாஷ்கண்ட்னு சொல்கிறதில்ல, நம்ம தான் டாஷ்கண்ட்னு சொல்லி போலிருக்கோம். எல்லாம் வந்து அந்த டோ அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. ஓ அப்படி டாஷ்கண்ட், சமர்கண்ட் அப்படின்னு. இந்த அப்ரோசியா புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லியும் ஃப்ரம் டாஷ்கண்ட் டு புக்காரா பார்த்தீங்கன்னா 5 ட்ரெயின் போகுது. நம்ம வந்து சமர்கண்டில் இறக்க போகிறோங்க. இந்த டாஷ்கண்ட் டு சமர்கண்ட் 250 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி நேரம் 25 நிமிஷத்தில் கிடக்குதுங்க. இந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 190 km/h. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 230 km/h வரைக்கும் ரீச் ஆகுது. நம்ம வண்டி 8 மணி வண்டி. 8 மணி வண்டி, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ங்க. செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணோங்க ஸ்டேஷனில். நம்ம ஊர் மாதிரியே முன்னாடிலாம் வந்து இருக்க முடியாது இல்லைங்க. பிளாட்ஃபார்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணுறாங்க. இதாங்க நம்ம போகிற ஹை ஸ்பீட் ட்ரெயின். டாஷ்கண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் 8 o'clock ஹை ஸ்பீட் ட்ரெயின். நம்மளுக்கு வந்து சேர் இன் கார் நம்பர் 4னா இங்கே முன்னாடி போகணும். 4ஆம் நம்பர் பெட்டியில் 35-36 சீட் நம்பர். இருங்க, நான் உள்ள செக்இன் ஆகிட்டு பார்க்குறேன். ஸோ இன்சைட் ட்ரெயின். ட்ரெயினுக்குள்ளே நல்லா இருக்குங்க. நல்லா க்ளீன் அண்டு ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சீட்டும் நல்லா கால் நீட்டி வச்சு படுத்து உட்காரலாம் போல் இருக்குது. செமையாக இருக்குது ஸ்பேசியஸாக. வாவ், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பருங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதை வீடியோ எடுக்கலைங்க. அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி. நல்லா ஹை ஸ்பீட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போவே 160 km/h போயிட்டுருக்கு. ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் தராங்க. நான் புக்கிங் எதாவது இருந்துச்சுன்னா கவனிக்கல. ஸ்நாக்ஸ் தராங்க, பரவாயில்ல. ஒரு சாண்ட்விச்சும் பிளாக் காஃபி மாதிரி தர்றாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே போயிட்டுருக்கோங்க. வியூஸ்லாம் ஏர்லி மார்னிங் நல்லாயிருக்கு. ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் கிராசிங். அப்படியே வியூஸ் பாருங்களேன். மிஸ்ட்டு மூடி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பனி படர்ந்து நல்லா இருக்குங்க.
ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டுங்க. ஃபாஸ்ட்டாக போகிறது தெரியறதே இல்லை. 180+ போயிட்டுருக்கு, தெரியவே மாட்டேங்குது. அப்படியே சூப்பர் வின்டருங்க, டிப்பிக்கல் சென்ட்ரல் ஏஷியா. மணி கரெக்டாக 8:45 ஆச்சுங்க. 3/4 மணி நேரம் ஆச்சு கிளம்பி. வெயில் சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் வந்து மூடு பண்ணி மூடி பாருங்கள், மிஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே என்டையராக, அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக என்டையராக மிஸ்ட்டாக இருக்குங்க. வெயில் நல்லா வந்த மாதிரி தெரியுது, பட் இன்னும் கிளியர் ஆகலை. நல்லா பீக் வரணும்னு நினைக்கிறேன். 12-1 மணிக்கு மேலே தான் நல்லா வெயில் தெரியும் போல். ஐ மீன் கொஞ்சம் கிளியர் ஆகும் போல் இந்த மிஸ்டெல்லாம். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் February எண்டு March ஃபஸ்ட்டு வீக்கெலாம் தாங்க நல்ல கிளைமேட் டு விசிட் சென்ட்ரல் ஏஷியா. ரொம்ப கூலிங் இல்லை, ரொம்ப ஹாட் இல்லைங்க. நைட்டு வந்து ஒரு 5-6 அந்த மாதிரி போகுது. டே டைமில் 15-16 அந்த மாதிரி ஆவரேஜாக இருக்குங்க. நல்ல நல்ல கிளைமேட். இங்கே பார்த்தீங்கன்னா வின்டரும் நல்ல பீக்கில் போகுங்க. ஜனவரி Februaryலாம் பார்த்தீங்கன்னா -6-7 போகும். டே டைமில் வந்து 2-3 தான் இருக்குங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் சம்மர் பார்த்தீங்கன்னாலும் ஹெவி ஹாட்டாக இருக்குங்க. 45-47 போகுமாம்மா டே டைமில். அது ரொம்ப ஹாட்டான டைம் சம்மர் டைம்ங்கிறது இங்கே சென்ட்ரல் ஏஷியாவில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா February மிட் டு March மிட்டுங்க சென்ட்ரல் ஏஷியா விசிட் பண்ணுறதுக்கான நல்ல டைம். எஸ்பெஷலி இந்த டாஸ்கண்ட் அண்டு சமர்கண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. நார்மல் கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். ட்ரெயினோட டாப் ஸ்பீட் 230 ரீச் பண்ணிட்டோங்க. செம்மையாக இருக்குங்க. ஒரு கொஞ்சம் கூட ஃபீல் இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருக்குது. ஆவரேஜாகவே 230 போயிட்டுருக்கு இப்போது. சென்ட்ரல் ஏஷியாவில் ஆப்ரேட் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி புல்லட் ட்ரெயினுங்க, அஃப்ரோசியா உஸ்பெகிஸ்தான் புல்லட் ட்ரெயின். நம்ம கிளம்பி கரெக்டாக 1.5-1.25 மணி நேரம் பக்கம் ஆச்சுங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 25-30 மினிட்ஸில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த பியூட்டிஃபுல் ஸ்டெப்பி மவுண்டன்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரங்களே இருக்காது, நல்லா அப்படியே புல்வெளி மலைகளாக இருக்குங்க. இதெல்லாம் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு. இந்த சைடு உங்களுக்கு சன்லைட்டில் அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பட் ட்ரெயினில் பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. ரீச் சமர்கண்ட். ஒரு 2 மினிட்ஸ் டிலேங்க, மற்றபடி ஆல் ஃபைன். இதான் நாங்கள் வந்து அந்த புல்லட் ட்ரெயின். இதுதாங்க டால்கோ ட்ரெயின், அஃப்ரோசியா இந்த புல்லட் ட்ரெயின், உஸ்பெகிஸ்தான் புல்லட் ட்ரெயின். எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, கொஞ்சம் காலியாக இருக்குது. ஓகே, அப்படியே வெளியே போய் பஸ்ஸஸ் M4 M14 நினைக்கிறேன், ரெண்டில் இது போனாலும் ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம ரூமுக்கு போயிடலாம். நம்ம ரிட்டன் இங்கே தான் வரணும் நாளைக்கு போகும்போது. அது ஆக்சுவலாக 5:30 மணி. அதுதான் இப்படி வந்து ரீச் ஆகுதுன்னு கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஓகே, எப்படி அவுட்டு. இன்சைடு சமர்கண்ட் ஸ்டேஷனுங்க, செம்மையாக கிராண்டியர் லுக்குங்க. பேலஸ் மாதிரி இருக்குது அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தா. இவங்க எல்லாமே அந்த கிராண்டியர் லுக்கில் தான் பண்ணுவாங்க போல். அந்த பேலஸ் டைப் அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும். அவ்வளோதாங்க, டேரெக்டாக அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா எக்ஸிட்டு. அப்படியே வெளியே போய் பஸ் ஏற வேண்டியதாங்க. டாக்ஸிஸ்லாம் நிறைய நிற்பாங்க ஆஸ் யூஸ்வல். சொன்ன மாதிரியே இருக்காங்க, எதுவும் எடுக்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் ஆப்போசிட்டில் போனீங்கன்னா எல்லா ஊருக்குமே பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு பஸ் ஏறிட்டோங்க M4ன்னு சொல்லிட்டு. சமர்கண்ட் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கேருந்து அப்படியே இது ஆக்சுவலாக ஒரு 3/4 மணி நேரம் போகும். ஒரு 6-7 கிலோமீட்டர் தான். அதே 3/4 மணி நேரம் போகுதுன்னு தெரில. நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது, 18 ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ நின்று போகிறனால அங்கே லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சிட்டி லைட்டாக. அது ரொம்ப ஹைஃபையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்டடு ஒரு
ஏன்ஷியன்ட் ஊர், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே வீடுகள் ஊர்களை பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே பஸ்லேருந்து இறங்கிட்டோங்க. அப்படியே யூனிவர்சிட்டி புல்வாரியா சம்திங் ஏதோ இருந்துச்சு. அங்கேருந்து இறங்கி அப்படியே ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்தால் ஹாஸ்டலு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு. இந்த ஏரியாவில் சம்மரில் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வந்து வின்டர் என்ஜாய் பண்ணலாம், பட் கண்ணுக்கு நல்லா இருக்காது. கண்ணுக்கு நல்லா இருக்கணும்னா இங்கெல்லாம் பாருங்கள், சூப்பராக பார்க்ஸ் எல்லாம் சம்மரில் வந்து நல்லா க்ரீனரியாக இருக்கும். ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகுது. அவ்வளோதாங்க. அந்த அப்படியே சிக்னல் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு 200 மீட்டர்ஸில் நம்ம சிட்டி ஹாஸ்டலில் வந்துடுங்க. அப்படியே போய் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பக்கத்தில் பேலஸு அது இது நிறைய இருக்குங்க.